வீட்டுக்காரங்க பேக் பண்ணணும். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு விரும்புகிறேன். நம்ம ஆக்சுவலாகவே வந்து நான் மோர் தென் 500 ப்ளஸ் கிளைண்ட்ஸுக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக 750 ப்ளஸ் பண்ணியிருக்கேன். நான் பார்த்த கிளைண்ட்ஸில் வந்து நிறைய பேர் என்ன இது பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து சிமெண்ட் பேக் ஒரு 50 ரூபா குறைஞ்சிருச்சுன்னு ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் வருதுன்னு வைங்க. எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன சார் மெட்டீரியல் ரேட்டில் ரொம்ப குறைஞ்சிருச்சு போலையே அப்படின்வாங்க. ஆமாம் சார், ஒரு 50 ரூபா குறைஞ்சிருக்கு, பேக் சிமெண்ட் பேக் குறைஞ்சிருக்கு வச்சிருக்கு. ஸ்டீல் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, டன்னுக்கு 2000 ரூபா குறைஞ்சிருக்கு, 5000 ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்னு அது பூரா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால நீங்கள் ஏதாவது நீங்கள் எங்களுக்கு கம்மி பண்ணலாமா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். அட் த சேம் டைம் ப்ரைஸு ஹைக் ஆகும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு 50 ரூபா ஏறும், 70 ரூபா ஏறும், ஏன் 100 ரூபா கூட ஏறி இருக்கு. ஒரே நாளில் 100 ரூபாலாம் விலை ஏறி இருக்கு. ஆனால் யாருமே அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்ஸ் வந்து ஒரு இன்ஜினியரையோ ஒரு கான்ட்ராக்டரையோ எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, அவர் வந்து சகலமும் தெரிஞ்ச மந்திரவாதியாக இருக்கணும். ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 140 கமாடிட்டிஸ், ஒரு 10-12 லேபர் டீம்ஸ், இதை எல்லாத்தையும் வச்சு தான் அந்த இன்ஜினியர் பண்ணுறாரு. அவர் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இவங்க எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க போகிறாரு. இந்த கமாடிட்டிஸ் சொன்னேன் பாருங்க, இதுக்கு எதுக்குமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட். டோல்கேட் ரேட்டு கூடுச்சுன்னா விலை ஏறும், பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சுன்னா விலை ஏறும். இதில் என்னென்ன விஷயங்களோ இப்போ வந்து கல்ஃப் வார் நடக்குதுன்னா அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் சார்ந்தது, பெயிண்ட்ஸு, எமல்சன்ஸு, வார்னிஷு, இது எல்லாமே ரேட்டு கூடும். இந்த மாதிரி நடக்குது. இது எல்லாமே இருக்கிறப்ப லேபர் காஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வருஷம் அவங்க லேபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே அந்த இன்ஜினியரோ அந்த கான்ட்ராக்டரோ அவங்க ஜஸ்ட் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறாங்களோ ஒழிய, அவங்க இதுக்கான பேமெண்ட் ப்ரைஸ் ஹைக்கு எல்லாத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கிளைண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒன்ஸ் அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா மிச்சது போகிறாமே அவர் பொறுப்பு, அதில் நாங்கள் எப்படி விலை ஏறிச்சுன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்வாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் இந்த விஷயத்தை